தெளிவுள்ள ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு வேகமாக ஒரு பகுதிக்குள்ளாக நாம் கடந்து சொல்ல போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து சொல்ல போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 248வது பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறவங்க பின்பக்கமாக புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துல 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை எல்லாம் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் வாசி சேர்ந்து ஒரு எஸ்கேப் ஆக கூடாது. எல்லாரும் வாசி சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ண பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இன்னைக்கு நான் பெரிய காரியத்தை ஒன்றும் சொல்ல போறதில்ல, ஒரே ஒரு வரி மாத்திரம் தான் சொல்ல போகிறேன். அந்த ஒரு வரியை விடாம பிடிச்சுக்கணும். அந்த ஒரு வரிய நம்முடைய இருதயத்தின் தசமயமான பலகையின் மேல நம்ம எழுத போகிறோம். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க எடுத்துக்கொள்வதற்காக? பெரிய செய்தி இல்லைங்க, பல வரிகள் உள்ள செய்தி அல்ல, ஒரே ஒரு வரி தான் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அந்த ஒரு வரியை ருசிப்பதற்காக எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அது எனக்கு புரியல, அதை என்னால ருசிக்க முடியல, யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா அநேகத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைக்கவில்லை, ஒன்றே ஒன்றை வைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க எடுத்துக்கொள்வதற்காக? ஹalleluya. இன்றைக்கு நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும் பொழுது என்ன நம்ம பார்த்தோம்? போன ஞாயிற்றுக்கிழமை என்ன பார்த்தோம்? நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை யாருடைய மகிமையா? உன்னதமான தேவனுடைய மகிமையை இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பரமேறும் பொழுது யாருக்கு கொடுத்துட்டு போனார்? எனக்கு கொடுத்துட்டு போனார். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்லுகிறேன் ஒரு விசுவாசத்திற்காக. போன ஞாயிற்றுக்கிழமையில ஒருவங்க சபைக்கு வராமல் போர் போட்டுட்டே இருந்தாங்க. 100 அடி போர் போடுறாங்க, தண்ணி வரல. தண்ணி உள்ள நிலத்துல போர் போடுறாங்க, தண்ணி வரல. குறிப்பிட்ட நபர் தன்னுடைய பிள்ளைக்கு இங்க போன் பண்ணி சொல்லி பாஸ்டர் சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், கர்த்தர் மேல மகிமையை கொடுத்துருக்குல்ல, வேகமா பஸ் புடிச்சு போய் அந்த பூமியில போய் நில்லு அப்படின்னு சொன்னேன். இது தம்பி இதை விசுவாசிச்சு நேரா வீட்டுக்கு போன உடனே பச்சை தண்ணி எதுவும் குடிக்கல, நிலத்துக்கு போனா நிலத்துல போய் கால் வச்சானா இல்லையோ பூமியில இருந்து தண்ணி வீசிட்டு அடிக்க தொடங்கலாம். ஒவ்வொரு மனிதனுடைய கர்த்தர் தம்முடைய மகிமையை கொடுத்திருக்கிறார். மகிமையை கொடுத்திருக்கிறார் என்ற அர்த்தமான அந்த வார்த்தையை புரிந்து கொள்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்களும் நானும் மகிமை பொருந்தியவர்கள், மகிமை பெற்றவர்கள், சாதாரண நபர் அல்ல. எதற்காக கர்த்தர் மகிமை தந்திருக்கிறார்? பிறருடைய வாழ்க்கைக்குள்ளே மகிமையை சுமந்து கொண்டு போவதற்காக, பிறருடைய வாழ்க்கைக்குள்ள மகிமையை கொண்டு போவதற்காக, பிறருடைய வீட்டுக்குள்ள மகிமையை கொண்டு போவதற்காக இயேசு உங்களுக்கும் எனக்கு மகிமையை தந்திருக்கிறார். எத்தனை பேர் சரீரத்தில் உணர்ந்து சொல்றீங்க, என் சரீரம் முழுவதும் மகிமையினால மூடப்பட்டிருக்கிறது. என் வஸ்திரங்கள் எல்லாம் மகிமைக்குள்ளாக மூடப்பட்டிருக்கிறது, என் நிழலெல்லாம் மகிமைக்குள்ள மூடப்பட்டிருக்கிறது, என் பார்வையெல்லாம் மகிமைக்குள்ள மூடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு ஏற்றுக்கொள்ள ஆயத்தப்படுறீங்க? நான் தனிச்சு நிற்கலையா, மகிமையினால மூடப்பட்டு நிற்கிறையா, மகிமையோடு நின்று கொண்டிருக்கிறையா. ஹalleluya. சிலர் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். ஒரு நாள் இதை மறந்துடாதீங்க, நீங்க மகிமையை சுமக்கிற நபர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். ஹalleluya. நீங்கள் மகிமையோடு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இயேசு சொல்றார், என்ன மகிமைப்படுத்துங்க, நான் உங்களை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறாரா? எதற்கு தெரியுமா? அவரை மகிமைப்படுத்துவதற்காக. எத்தனை பேர் இங்க ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுவோமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செவிகள் திறந்திருக்கும் பொழுது, சிந்தனைகள் திறந்திருக்கும் பொழுது, இருதயத்தின் வாசல்கள் திறந்திருக்கும் பொழுது, சத்தியம் இது வழியா போகும் பொழுது இங்க வாசல் திறக்கும். இங்க வாசல் திறந்தா வாயில வெளியில வந்துகிட்டே இருக்கும். ஆமென். இருதயத்தின் நிறைவு வாய் பேசுமா? ஹalleluya. இருதயத்தின் நிறைவு வாய் பேசுமா? அப்படி என்றால் சத்தியம் கேட்கும் பொழுது இருதயம் நிரப்பப்பட வேண்டும். எத்தனை பேர் இந்த வாக்குக்குள்ள கடந்து வரீங்க? இந்த வார்த்தைகள் எத்தனை பேர் கடந்து வரீங்க? சத்தியத்தை கேட்கும் பொழுது இருதயம் நிரப்பப்பட வேண்டும். இந்த நிறைவு ஓவர்ஃப்ளோ ஆக வேண்டும். அதுதான் வாய் வழியா வருகிற ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லப்படுகிற
முடியும்? இருதயம் நிறைவடைந்தால் மாத்திரம் தான் வரும். இல்லையா தள்ளணும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஆனா சில பைத்தியம் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா கரெக்டா புரிஞ்சுக்கலாம், தெளிவா புரிஞ்சுக்கலாம். அவங்க இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. மகிமை உள்ளவர்கள் மாத்திரம் கைகளையா செய்து கண்டை மகிமைப்படுத்துவோமா? உன்னதமான தேவனுடைய மகிமையா இந்த உலகத்துல இயேசு வரும் பொழுது அந்த சரீரத்திற்குள்ளாக கர்த்தர் கொடுத்தார். அந்த இயேசு பரமேறும் பொழுது அவருடைய சரீரம் மறுரூபம் அடையும் பொழுது இந்த மண்ணுக்குள்ள கர்த்தர் அந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சந்தோஷம் பாருங்க. நம்ம யாருங்க நீங்களும் நானும் ஒண்ணுத்துக்கும் உதவாத குப்பை, கந்த, நாற்றம் பிடித்தவர்கள், வியாதி பிடித்தவர்கள். ஆனாலும் கர்த்தருடைய மகிமை யாரையும் இப்படி எல்லாம் பார்க்கறது இல்ல. யார் விருப்பத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மேல கர்த்தர் வைக்கிறார். யார் வாஞ்சையோடு இருக்கிறார்களோ அவர்கள் மேல கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த மகிமையோட அடுத்த பக்கத்தை தான் நான் உங்களுக்கு கொண்டு போக போகிறேன். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாசிச்ச வசனம் ரொம்ப தெளிவா இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை விளக்கணும்னு சொன்னாலே பல மணி நேரம் தேவைப்படுகிறது. பல பகுதியாக இந்த ஒரே வசனத்தை நம்ம பிரிக்க முடியும். இதுல பல பகுதிகள் இருக்கிறது. ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன. எத்தனை பேருக்கு இந்த பதம் புரிஞ்சிச்சு? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இதுவரை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தேவன் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். யார் அந்த தேவன்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு இருட்டில் இருந்து ஒரு வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவதற்காக ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறார். இதுவரை எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? இதுவரை எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? இருட்டில் இருந்து வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய காரியம் இல்ல, ஒரு சின்ன காரியம். இருட்டில் இருந்து வெளிச்சம் கொடுக்க வேண்டும், பிரகாசிப்பிக்க பண்ண வேண்டும், பிரகாசத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு ஏசப்பா நம்ம வைத்திருக்கிற வாஞ்சை. எத்தனை பேர் ஆண்டவருடைய வாஞ்சையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? ஆண்டவருடைய விருப்பத்தை தன் வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? கைகளை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அவர் சொல்லுகிறார், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்போ இந்த பிரகாசம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலிருந்து இந்த பிரகாசம் என் இருதயத்திற்குள்ள வந்திருக்கு. இது எத்தனை பேர் புரிஞ்சிருக்கு? ஆமென். ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி நானே என்று சொல்லுகிறார். ஆமென். ஆமென். நானே ஒளி சொல்லுகிறார். இந்த உலகத்திற்கு ஒளியாக என்னை அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஒளினா என்ன? சாதாரண தமிழ்ல ஒளினா என்ன? வெளிச்சம். வெளிச்சம்னா என்ன? வெளிச்சம்னா என்ன? பிரகாசம். ஒன்று மதத்துக்குள்ள மறைத்து வைக்க முடியாது. வெளிச்சம் வந்ததுன்னா எல்லாம் தெரியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுங்க? தெரியல, புரியதான் போகிறீங்க. வெளிச்சம் வந்தா எல்லாம் தெரியும், எல்லாம் புரியும். இங்க மூன்று காரியம் இருக்கிறது. ஒன்று இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமை. மகிமையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது அறிவு, அடுத்தது ஒளி. இப்ப இந்த ஒளியை தான் நம்ம பார்க்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கிற நபர்கிட்ட ஒளி தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுகிறது? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? இருளில் நின்று, இந்த வசனத்தை நல்லா பாருங்க. இருளில் இருந்து, அதை அப்படியே மாத்திருங்க. இருளில் நின்று கொண்டு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணணும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். இன்னைக்கு எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் திருப்பி அதை நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. இருட்டில் நின்று கொண்டு வெளிச்சம் கொடுங்க ஆண்டவர் சொல்றார். ஆனா
இன்றைக்கு உலகம் செய்கிற காரியம், நீங்களும் நானும் செய்கிற காரியம், வெளிச்சம் இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் பிரகாசமா இருக்கிறோமே தவிர இருட்டு இருக்கிற இடத்துல பிரகாசமா இல்லை. இது எத்தனை பேருக்கு புரிந்திருக்கிறது? எத்தனை பேருக்கு புரிந்திருக்கிறது? இப்ப பாருங்க, மத்தியானத்தில் நீதிமன்றம் சொல்லும் பொழுது நீதிமானுடைய பாதை மத்தியானத்தில் இருக்கிற பகலை காட்டிலும் அதிகமா இருக்குமா, நடுப்பகலை காட்டிலும் அதிகமா இருக்குமா? இங்க இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? அப்போ இப்போ ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரிவதற்காக சொல்றேன். இப்போ ஒரு மத்தியான நேரத்துல ஒரு மீட்டிங் நடத்துறோம், லட்சக்கணக்கில் ஜனங்கள் கூடுகிறாங்க. கரெக்டா மத்தியானத்துல 12 மணிக்கு இந்த கூட்டத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது மைதானம் முழுவதும் பல 1000 வாட்ஸ் போக்கஸ் போட்டு ஆன் பண்ணிருக்கிறாங்க. தேவையா? 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 ஏன்? சரி, ஆன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வெளிச்சம் பூமி மேல அடிக்குமா? அடிக்குமா? எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? அடிக்குமாமா? அடிக்காது. ஏன்னா அதற்கான ஒரு பிரகாசம் உலகத்துல இருந்து உதிச்சுட்டே இருக்கு. எப்போ இந்த போக்கஸ் கட்டுவாங்க? எப்போ இந்த போக்கஸ் தேவை? எப்போ இந்த போக்கஸோட வெளிச்சம் தேவை? இங்க இருக்கிறவங்க மாத்திரம் இருட்டு வரும் பொழுது, மாலை ஆகும் பொழுது இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாய் வரும் பொழுது அங்கே வெளிச்சம் தேவைப்படுகிறது. இப்ப எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறது? ஹல்லேலூயா. சபைக்குள்ள வரும் பொழுது இது பிரகாசம் உள்ள ஒரு இடம் தான். இந்த பிரகாசம் உள்ள இடத்துக்குள்ள வரும் பொழுது அநேகர் பிரகாசிக்கிறார்கள், மிகவும் பிரகாசிக்கிறார்கள். ஆனா அந்த வெளிச்சம் இங்கே தேவையில்லை. ஆமென். இங்கே ஒரு நீதியின் சூரியன் இருக்கிறார். இங்கே ஆல்ரெடி ஒரு வெளிச்சம் உதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீதியின் சூரியன் நமக்காக வந்திருக்கிறார், நமக்காக ஜெயித்திருக்கிறார், நமக்காக உதித்திருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இங்க ஒரு பிரகாசம் தேவையில்லை. இந்த பிரகாசம் சபைக்குள்ள வந்து சோத்திரம் சொல்லி நடனமாடி பாட்டு பாடி கர்த்தரை துதிப்பதற்காக கர்த்தர் இந்த பிரகாசத்தை உங்களுக்கும் எனக்கும் தரவில்லை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? இந்த பிரகாசம் எதற்கு தெரியுமா? இருட்டு இருக்கிற இடத்தை தேடி போய் வெளிச்சம் கொடுப்பதற்காக கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆகாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க இருட்டு இருக்கிறதோ அங்க எழுதி பிரகாசிக்கணும், அங்க வெளிச்சம் கொடுக்கணும். யாரால வெளிச்சம் கொடுக்க முடியும்? வெளிச்சம் யார்கிட்ட இருக்கோ அவங்களால தான் கொடுக்க முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு ஒர்க் ஆகாத ஒரு போக்கஸ் எடுத்துட்டு போயிட்டு, பீஸ் போன ஒரு போக்கஸ் எடுத்துட்டு போயிட்டு நைட்டு கட்டுறாங்க, ஒரு 10 பீஸ் போன போக்கஸ் கட்டுறாங்க. வெளிச்சம் வருமா? வராது. பீஸ் போயிடுச்சு, அது வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சரியான ஒரு காரியம் அதுல இல்ல, அது பீஸ் ஆகி போயிருக்கு. எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மாற்றம் கர்த்தருடைய வாழ்க்கையில தர போகிறார். ஒரு வெளிச்சம் சொல்லுது, பைபிள் சொல்லுது, நம்மளுடைய சரீரம் முழுவதும் பிரகாசிக்க பண்ணி வைத்திருக்கிறாராம். எங்கேயுமே சரீரத்துல இருட்டே கிடையாதா? ஆமென். அப்ப இது போகிற இடத்துல எல்லாம் என்ன இருக்கணும்? வெளிச்சம் இருக்கணும். ஆனா நீங்களும் நானும் தேடுறது எங்க தெரியுமா? எங்க வெளிச்சம் இருக்கிறதோ அங்க போய் நுழைஞ்சு நிற்கிறோமே தவிர, இன்னும் எனக்கு பிரகாசமாய் வாழ்ந்தாண்டவரே கேட்கிறோமே தவிர, பிரகாசம் இல்லாதவர்களுக்கு நீங்களும் நானும் ஒளியாக போகிறது இல்லை. சில பேருக்கு இது புரியாது. சில பேருக்கு என்னடா எல்லாம் பேசுறாங்க, 2 கட்டில் தருவாங்க, ஒரு பீரோ தருவாங்க, 2 கமல் கொடுப்பாங்க, 10 மூக்குத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா புரியும். ஆனா இது புரியாது. தெளிவா சுவிசேஷ புஸ்தகத்துல ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள். உங்க வீட்டுக்கல்ல, உங்க கம்பெனிக்கல்ல, உங்க ஸ்கூலுக்கல்ல, உங்க காலேஜ்க்கல்ல, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். அவங்க மாத்திரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்படி என்றால் உலகம் முழுவதும் இருட்டாய் இருக்கிறபடினால இந்த உலகத்துல உங்களை கர்த்தர் ஒளியாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒளி இந்த சரீரத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்காக கர்த்தர் கொடுக்கவில்லை. இந்த ஒளி இருளடைந்திருக்கிற உலகத்திற்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த ஒளியை
போகாவிட்டால் ஒரு பெரிய கடனாளியாய் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இன்னும் புரியுதுன்னா சொல்ற பாருங்க. நான் பிரகாசத்தை கொண்டு போறேன்னா கொண்டு போகலையா அப்படின்ட்டு சிந்தனையில குழப்பிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து சமரியா ஸ்திரீ இடத்துல 1/2 மணி நேரம் உட்கார்ந்து அவர் பேசல. 5 புருஷர்கள் உள்ள ஒரு பெண்ணிடத்துல இயேசு கிறிஸ்து 1/2 மணி நேரம் பேசுகிறார். எத்தனை பேருக்கு இப்ப புரிஞ்சிருக்கு? 1/2 மணி நேரம் பேசுகிறார். ஏன் அங்க பேசணும்? சீஷர்கள் போயிருக்காங்க, அவங்க கூட போயிருக்காங்க. இருட்டடைந்திருந்த சமாரியா ஸ்திரீயின் வாழ்க்கையில மீண்டும் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக மங்கி எரிகிற அந்த திரி அணைந்து போகக்கூடாது என்பதற்காக 1/2 மணி நேரம் இயேசு அந்த சமாரியா ஸ்திரீயோடு இயேசு பேசுகிறார். எதற்காக பேசுகிறார்? உல்லாசத்திற்காக அல்ல, பாவத்திற்காக அல்ல, நீக்கு ஓடுவதற்காக இயேசு வந்து சிந்திக்கவில்லை. இருளடைந்திருக்கிற இந்த பெண்மணியோட வாழ்க்கை பிரகாசத்திற்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி ஒளியாய் வந்த இயேசு தேடி செல்லுகிறார். எத்தனை பேர் கேட்கிறீங்க? இந்த ஒளி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற நோக்கம் இந்த நோக்கத்திற்காக தந்திருக்கிறார். எத்தனை பேர் இடத்துல இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இருளடைந்திருக்கிற குடும்பத்திற்குள்ளாக, இருளடைந்திருக்கிற வாழ்க்கைக்குள்ளாக பிரகாசிக்கிற சுடர்களாக கர்த்தர் உங்களை வேண்டி மாற்றுகிறார். பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பவர் ஸ்டேஷனாக கர்த்தர் உங்களை வேண்டி மாற்றுகிறார். எங்க போறீங்க? ஒளியே, வெளிச்சமே, எங்கே போகிறீர்கள்? அநேகர் இன்னைக்கு ஊழியம் வரல, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க இல்ல, அவங்கள ஐயோ பாவி விபச்சாரி அங்கெல்லாம் போக மாட்டேன். இயேசு இருளை ஒதுக்கி நிறுத்துகிறார். இருள் இருக்கிற இடத்தை தேடி போனார். வரிவசூலிக்கிற சகையின் வீட்டுக்கு யாரும் போக மாட்டார்கள். ஏன்னா அநியாயமா சம்பாதிக்கிறான், அடியார வச்சிருக்கிறான், எல்லாரையும் உபத்திரவப்படுத்துறான், தேசத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வீட்டை தேடி இயேசு போகிறார். ஏன் தெரியுமா? இயேசு உங்களை வெளிச்சம் இருக்கிற சிந்தனை இயேசு உங்களை ஆழமா இருந்தது. ஹல்லேலூயா. இருளுக்குள்ள இருந்த சகையின் வீட்டுக்குள்ளாக இயேசு புறப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு சகையின் வீட்டுக்குள்ள போகும் பொழுது சகையின் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததா? நாம எங்க ரட்சிப்பு வந்ததா? இருட்டுல இருந்து, அந்த காலத்துல இருந்து. இருட்டுனா என்னங்க? இருள்னா என்ன? பாவம். சுருக்கமா சொன்னா அக்கிரமங்கள், மீறுதல்கள், இது எல்லாமே இருக்குதான். இதுல இருக்கிற ஜனங்கள் ஏன் இருட்டுல இருக்கிறாங்க? கண்ணு தெளிவா இருக்கு, சூரியனை பாக்குறாங்க, ஆனா சத்தியத்தை பார்க்க முடியல. என்னத்தை பார்க்க முடியல? சத்தியத்தை பார்க்க முடியல. அதனால அவங்க இருட்டுக்குள்ள இருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஒரு நாள் இருட்டுக்குள்ள இருந்தோம். ஒளியாகி இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில வந்ததுனால மறைந்து கண்ணுக்கு தென்படாத சத்தியம் எல்லாம் கண்ணுக்கு தென்பட்டுட்டே இருக்குது. இன்னும் தென்பட்டுட்டே இருக்குது, இன்னும் தென்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். ஏனால் கர்த்தர் ஒளியாக மாற்றி இருக்கிறார், என் வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு விபச்சாரி ஸ்திரீயை கல்லால அடிச்சு கொண்டு இயேசு இடத்துல வரும் பொழுது எந்த ஒரு ஆணா இருக்கிறவனும் அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு ஆணா இருக்கிறவனும், எந்த ஒரு புருஷத்துவத்தை உடையவனும் அந்த பெண்ணுக்காக வக்காலத்து வாங்க முடியாது. ஏனென்றால் கையும் களவுமாக அந்த விபச்சாரி ஸ்திரீயை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். கல்லால் அடிச்சு சாகடிக்க வேண்டும். அந்த இருட்டடைந்து போகிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அணைய போகிற அந்த தீபத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து கடந்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் அந்த தைரியம் அவருக்கு? அவர் ஒளியாய் இருக்கிறபடினால. எந்த மனுஷனுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடிய மெய்யான ஒளி நான் ஆராதிக்கிற இயேசுவா இருக்கிறபடினால கையில் காலமாக சாக வேண்டிய அந்த விபச்சாரி ஸ்திரீக்கு இயேசு ஒளியை தருகிறார், வெளிச்சத்தை தருகிறார். நீ புறப்படு, நீ வாழு, நீ சாயாத, நீ வாழு, நீ பாவம் செய்யாத, நீ இருட்டுக்கு அனுமதி கொடுக்காத. இருட்டை தேடி போனார் இயேசு கிறிஸ்து. வெளியே உள்ள எத்தனை பேர் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? இருட்டு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடி போனார் இயேசு கிறிஸ்து. ஆனா நீங்களும் நானும் இருட்டை பார்த்து ஒதுங்குறோம், இருளை பார்த்து ஒதுங்குறோம். ஐயோ அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, அது அப்படி இது இப்படி நிறைய
மூத்த விசுவாசிகள் சில பேர் சொல்ற காரியத்தை கேட்கும் பொழுது மிகவும் அது ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபூலிஷ் திங்கா இருக்கிறது. அங்க மந்திரம் பண்ணாங்களா அது அப்படியே எனக்குள்ள வந்துருச்சா, அங்க பூஜை பண்ணாங்க அப்படியே எங்க வீட்டுக்குள்ள ஏதோ நடக்கிற மாதிரி தெரிஞ்சா. எப்படி நடக்கும்? உங்களை ஒளியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காலத்துல இருக்கிற அவர்களுக்கு ஒளி கொடுப்பதற்காக கர்த்தர் உங்களை ஒளியாக இருக்கிறார். உங்களுக்கு எப்படி அந்த சிந்தை வந்துச்சு? ஆமென். நீங்கள் இன்னும் பிரகாசம் அடையவில்லை, இன்று நீங்கள் ஒளிப்பிடத்தில் வரவில்லை, இன்று நீங்கள் ஒளியை விரும்பவில்லை, ஒளியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இருட்டில் நின்று வெளிச்சத்தை கொடு. வெளிச்சத்தில் நின்று வெளிச்சம் கொடுக்காத, இருட்டில் நின்று வெளிச்சம் கொடு. வெளிச்சத்தில் நின்று வெளிச்சம் கொடுக்க ரொம்ப ஈஸிங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள போய் நின்று அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்க அப்பா பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல வேற ஒரு வீட்டுக்குள்ளாக சுவிசேஷத்தை அறியாத ஒரு வீட்டுக்குள்ளாக நீங்கள் போய் இந்த சுவிசேஷத்தை பேசும் பொழுது உண்மையா சொல்ல முடியும், நீங்கள் ஒளியாக அந்த வீட்டுக்கு கடந்து சென்றிருக்கிறீர்கள். இதை நீங்க செய்யல அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒளியை பெற்றிருந்தும் அதை பயன்படுத்தாமல் இருந்தபடினால ஒளி உங்கள் வாழ்க்கை விட்டு அகன்று போயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பலவிதமான ஊழியர்கள் சபைகளில் நடக்கிறது. ஏன் அது அவர்கள் செய்கிறார்கள்? ஏன் அது வளர்ச்சி அடைகிறது? ஆரம்ப நாட்களிலே நான் நினைத்தேன் இது எப்படி போக போகிறது என்று சொல்லி. இது போக போக பிரகாசம் அடைகிறதே தவிர போக போக இது சுருங்கி போகவில்லை. வெளிச்சம் வளர்கிறதே தவிர வெளிச்சம் சுருங்குகிறதில்லை. ஏனென்றால் மெய்யான ஒளியை உடையவர் அந்த மெய்யான ஒளியை நம்ம மேல நம்பிக்கையோடு கர்த்தர் தந்திருக்கிறார். என் சிரசின் மேல் அந்த ஒளியை வைத்திருக்கிறார். இந்த ஒளியை வீட்டுக்காக அல்ல, புருஷனுக்காக அல்ல, இந்த ஒளி உலகத்திற்காகவே கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். விளக்க கொளுத்தி கட்டிலின் கீழே அல்ல, தண்டின் மேல வைக்கணும். அது வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டுமா? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நன்றாய் கவனிக்க வேண்டும். சிந்தனையை எங்கே விட்டுடாதீங்க. ஒரே ஒரு பதம் தான், நீங்கள் இருட்டிலிருந்து வெளிச்சம் கொடுக்க வேண்டும். ஆமென். இருட்டோட இருட்டாய் ஒட்டிக்கொள்ள கூடாது, வெளிச்சத்தோட வெளிச்சமாய் ஒட்டிக்கொள்ள கூடாது. இருளுக்குள்ள இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமென். வெளிச்சம் தானா நமக்குள்ள வராதுங்க. வெளிச்சம் தானா எழும்பி எனக்குள்ள வெளிச்சம் வந்திருக்குன்னு பிரகாசிக்க முடியாது. வெளிச்சத்தை அவர் கொடுத்தா மாத்திரம் தான் உங்களால பிரகாசிக்க பண்ண முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த பூமி முழுவதும் ஒழுங்கின்மையா இருக்கும் பொழுது, ஆழத்துல இரு நிரம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக கடவுளே ஆவியிலே காண்பிக்கிறார். வெளிச்சம் என்னால மாற்றம் தான் உண்டாகும் என்பதை தெளிவாக என் தேவன் வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? அவர் பிரகாசிப்பிக்கிற மனுஷனுடைய விளக்க எவனாலையும் அணைக்க முடியாது. ஏற்றுக்கொள்றவங்க மாத்திரம் கர்த்தருக்குள்ள மகிமையோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துமா. என் தீபத்தை அவர் ஏற்றினபடினால என் தீபத்தை யாராலையும் அணைக்க முடியாது. உபத்திரவங்களோ பட்டயமோ வியாகுலமோ கஷ்டமோ நெருக்கமோ துன்பமோ துஷ்டங்களோ இந்த தீபத்தை அணைக்க முடியாது. இதை ஏற்றினவர் என் தகப்பன் அல்ல, என் தாய் அல்ல, என் உறவினர் அல்ல, என் அரசாங்கம் அல்ல, என் பாஸ்டர் அல்ல. இந்த தீபத்தை ஏற்றினவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், எந்த மனுஷனையோ. நீங்களை தட்டி ஒரு 6 வருஷத்தை எழுதுவோமா? இதனால்தான் சுவிசேஷ புஸ்தகத்தை சொல்லும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தெரிஞ்ச வசனத்தை இப்ப நான் சொன்ன வசனத்தை வாசிங்க. நிறுத்துமா? நீங்கள் யாருங்க? இந்த நீங்கள் யாரு? அவங்க மட்டும் கையை காட்டுங்க, சும்மா காட்டாதீங்க. இந்த நீங்கள் யாரு? நான் தான். பாருங்க, ஆண்டவர் சொல்றீங்க நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருப்பீங்க. அப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, நீங்க வெளிச்சமா இருக்கீங்களா? நீங்க இப்பவே ஒரு தராசுல வச்சு நீங்க உங்களை அலசிட்டே இருக்கணும். வெளிச்சம் இருக்கிறவர்கள் இருளுக்குள்ள போனாலும் இருளும் வெளிச்சம் அடையும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு எனக்கு தெரியல. இப்ப பாருங்க, எங்க வீட்டுல ஒரு காரியம் நடக்குதுங்க. எங்க சொந்தக்கார வீட்டுல ஒரு காரியம் நடக்குது. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, அவங்க ஏதோ ஒரு காரியம் செய்கிறார்கள்.
ஏதோ ஒரு சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒளி அங்க போச்சுன்னா அந்த சடங்குக்குள்ள வெளிச்சம் உண்டாகும். அது தப்புன்னு அவங்களுக்குள்ள ஒரு அறிவு வரும். இதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவுள்ள வெளிச்சத்தை காட்ட உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் பிரகாசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பூஜை பண்றதை பார்த்தோம்னா, ஐயோ பூஜை பண்றாங்க, என்ன நடக்க போகுது, கொலை நடக்குது. வெளிச்சம் இருக்கிறவன் அங்கே போகும் பொழுது அங்கே பிரகாசம் உண்டாகும். ஆமென், ஆமென். நீங்களும் நானும் எதிர்பார்த்ததுனாலதான் மேல்மருத்தூர்ல எக்கச்சக்கமான கூட்டம் கொடுது. நீங்களும் நானும் எழுதுனா அந்த வெளிச்சத்தோடு நிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு 5 பேருக்குள்ள வெளிச்சம் உண்டாகும். அந்த 5 பேர்ல இருந்து ஒரு 10 பேருக்குள்ள வெளிச்சம் போகுது. எத்தனை பேர் ருசி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. அந்த 10ல இருந்து 100க்குள்ள போக போகுது. அந்த 100ல இருந்து 1000க்குள்ள போக போகுது. அந்த 1000 ஒரு நபர் அவரா இருக்க போகுதா? யாரா இருக்க போறா தெரிஞ்சுக்கணும் நமக்கு. அவரா இருக்க போகுதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நானும் போகல, பிரகாசிக்கிறாய். நீங்க நானும் போகல. என்னங்க பண்ணோம்? கண்ணு இருந்து பார்க்க முடியாது, இருந்து பிரோஜனம் இல்லை, பிரோஜனம் இல்லை. நல்ல டிசைன் தான், வாசிக்க முடியாது. அது உங்களை என்ன பண்ணும்? எவ்வளவு மூட நம்பிக்கை உங்களை இருக்கு பாருங்க. அது உங்களை என்ன பண்ணும்? இல்ல பாஸ்டர் அப்படியே இருக்கு, பாஸ்டர் இப்படி இருக்கு. என்னங்க பண்ணும்? சில நேரத்தில் அந்த மாதிரி பார்க்கும்போது அபிஷேகம். இது என்ன? இது அபிஷேகம். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஒளியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. தைரியம் என்ன சொல்லுங்க? தைரியம் என்ன சொல்லுங்க? நான் ஒளியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. தைரியம் என்ன சொல்லுங்க? சொல்லல இல்லைன்னு அர்த்தம். ஆமாம், தைரியம் சொல்லுங்க, நான் ஒளியா இருக்கிறேன். ஆமாம், ஒளியாக இருக்கும். ஃபீஸ் போனாதான் இருட்டாக. ஆமாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு காரியத்துக்காக போறோம். வெளிச்சம் போற இடத்துல வெளிச்சம் உண்டாகும். இருளுக்குரிய செயல்பாடுகள் அங்க இருந்தா அது வெளியில போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. சில பேர் பாஸ்டருக்கு பயப்படுவாங்க. சில பேர் பாஸ்டர் பார்த்தா போட்டு எடுத்துருவாங்க. சொல்லுவாங்க பாஸ்டர் பார்த்தா சேனல் பார்த்துவாங்க. பிள்ளைய போட்டு டமாட்டமா நடிப்பாங்க. உன்னை அப்பவே சொன்ன, ஏன் இந்த சினிமாவை பாக்குற அப்படின்னு. பிள்ளை சொல்லாமா, நீ தானமா இவ்வளவு பார்த்த, இப்பதானமா நான் வந்தேன். பாஸ்டருக்கு பயப்படுறாங்க, ஒளியை அடையவில்லை. ஆனால் இந்த பரிசுத்த சத்தியத்திற்கு, இந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஒளி அடைந்திருக்கிறார்கள். இவர்கள் மனுஷனுக்கு பயப்பட மாட்டார்கள், தேவனுக்கே பயப்படுவார்கள். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்றைக்கும் உங்கள் செயல்பாடுகள் சபைக்குள்ள வந்தா வெளிச்சம், இருட்டுல போனா இருட்டா இருந்தா நீங்கள் இன்னும் மெய்யான ஒளியை பெற்றுக் கொள்ளவில்லை. ஒரு நாள் அதே இருட்டுக்குள்ள நீங்க எழுப்பி நின்று ஒரு நாள் வெளிச்சம் கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா வெளிச்சம் இருக்காது. ஏன்னா இருட்டு கொடுக்க முடியும், வெளிச்சம் இல்லை. இருக்கிறீங்க அந்த இடத்துல? ஸ்டெபிலைசர் கூட்டும் பாப்பா. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன். ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். புரிஞ்சவங்க கைகளை அசைத்து, இதுவரையும் புரிஞ்சவங்க மாத்திரம் கைகளை அசைத்து நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. இருட்டுல இருக்கிறவங்க வெளிச்சத்தை பார்த்தா ஓடிதான் போகணும். வெளிச்சம் வர்ற இடத்துல இருட்டு ஓடிதான் போகணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் என்ன சம்பந்தம்? பகலுக்கும் இரவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லை. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்ப இன்றையிலிருந்து இருட்டோடு நீங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறீர்களா? வெளிச்சத்தோடு ஒட்டி கொண்டு இருக்கிறீர்களா? வெளிச்சத்துல நிற்கிறீர்களா? இருட்டுல நிற்கிறீர்களா? இன்னும் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டு காலமாய் இன்னும் வெளிச்சத்தை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சொந்தமா வெளிச்சம் வாங்கல, அதனால அடுத்தவங்களுடைய வெளிச்சத்தை நீங்க தேடிட்டே இருக்கீங்க. அவன் கர்த்தர் நீங்க உங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு தர போறார், சொந்தமா ஒரு கார் தர போறார். இதெல்லாம் தரமாட்டா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொந்தமான ஒரு வெளிச்சத்தை தர போகிறார். அரசாங்கம் சேமித்து வைத்திருக்கிற எல்லா பவர் ஸ்டேஷன்ல இருக்கிற கரண்டும் காலியானாலும் உன்னதமான தேவன் எனக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த வெளிச்சம் உலகமெங்கும் போகும். சிறைக்குள்ளே தூக்கி போட்டாலும் இந்த வெளிச்சம் போகும். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, நான் யாரா இருக்கிறேங்க? யாரா இருக்கிறேன்? கீழே பாருங்க. அந்த வெளிச்சம் எங்க இருக்கணுமா? எங்க இருக்கணுமா? எங்க இருக்கணுமா? எங்க இருக்கணும்? நம்ம கட்டிலுக்குள்ள ஒளிய விடாது. வீட்டுக்குள்ள நம்ம 4 பேருக்கு மட்டும் இல்ல,
அந்த தெளிவா சொல்லிட்டார், உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறோம். இந்த சத்தியத்தை உண்மையை ஏற்றுக்கொள்றவர்கள் நிச்சயமாய் சொல்லுகிறேன், சபையில அமைதியாய் அடங்கி இருக்க மாட்டாங்க, அவங்க எழுத போறாங்க. போன வார சத்தியத்துல ஒரு நபர் எழுப்பி இந்த காரியத்துக்காக எழுப்பி செய்தார்கள் என்றால், இந்த நாள் சத்தியத்துல நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறபடினால இதுவரையும் பிரகாசிப்பிக்க பண்ணாத ஒரு மொழி இன்றைக்கு உங்களுக்குள்ள வந்திருக்கிறபடினால உங்கள் சரீரம் முழுவதும் தேஜஸ் அடைகிறபடினால, உங்கள் சரீரம் முழுவதும் பிரகாசம் அடைகிறபடினால இன்றையிலிருந்து இந்த காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள். ஐயோ, அந்த வீடு அவங்க அப்படி, இந்த வீடு இவங்க அப்படி இல்ல, தேடி போகிற ஒளியாய் கர்த்தர் அந்த பகுதியில் ஏற்படுத்தி சாலபோகத்துல இருந்து வந்திருக்கிறவங்க, திருப்பதிக்குள்ள இருந்து வந்திருக்கிறவங்க, கேட்டைக்குள்ள இருந்து வந்திருக்கிறவங்க, ஓடிக்கையில இருந்து வந்திருக்கிறவங்க, பல்லவத்துல இருந்து வந்திருக்கிறவங்க, கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கிறவங்க, சுற்றுவட்டாரத்துல இருந்து வந்திருக்கிற எல்லாரும் கவனிங்க. நீங்கள் அந்த ஏரியாவுக்கு, அந்த ஊருக்கு, அந்த ஜில்லாவுக்கு கர்த்தர் உன்னை ஒளியாக வைத்திருக்கிறார். உங்களுடைய ஒளிக்குள்ளாக ஒரு பட்டணம் வர வேண்டும். கைகளை தட்டி ஆரவார சத்தத்தோடு இன்னும் உற்சாகமாக பட்டணத்திற்கு ஒளியை கொடுப்பதற்காக, உன் ஜில்லாவுக்கு ஒளியை கொடுப்பதற்காக கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். விக்கிரக தோப்புக்குள்ள தான் நீ நிற்கலாம். அது மத்தியில் நீ வீடு போட்டு வீடு கட்டி அங்கே இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அந்த தோப்புக்குள்ள போகுமே தவிர, தோப்புக்குள்ள இருக்கிற அந்த காலத்தின் இருளுக்குரிய செயல்பாடுகள் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வராது, வராது, வராது. ஓ ஹalleluya. ஊழியத்துக்கு போகிறது நிமித்தமாக சத்துரு என்னை எதிர்ப்பான், என்னை கண்டிப்பான், என் வீட்டில் ஏதாவது பண்ணிடுவான், இப்படி எல்லாம் பயப்படாதீங்க. ஒளி உங்ககிட்ட இருக்கும் பொழுது அங்கிட்ட வரவே முடியாது. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தப்படுத்த முடியாது. வெளிச்சம் வர இடத்துல இருள் துண்டை காணாம துணியை காணாம போயிட வேண்டும். ஒளியே, எத்தனை பேர் இருக்கீங்க? ஒளியே, நான் ஒளி. உலகத்திற்கு ஒளியை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். மலை மேல் இருக்க வேண்டுமா? அடுத்தது எங்க கொடுக்குமா? டெஸ்டிங் ஸ்டார்டிங் எங்க தெரியுமா நடக்குது? வீட்டுக்குள்ள இருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். வீட்டுக்குள்ளேயே வெளிச்சம் கொடுக்கேன்னா இப்படி உலகத்துக்கு கொடுக்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? வீட்டுக்குள்ளேயே இந்த டார்ச் லைட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கேன்னா இந்த டார்ச் லைட் எப்படி உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க போகுது? புரிஞ்சுட்டீங்களா நான் சொன்னது? இன்னைக்கு நீங்க போக போறது காட்டுக்கல்ல, நாட்டுக்கல்ல, வீட்டுக்கு போக போறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல ஒரு பிரகாசத்தை வைக்கிறார். ஓ, இன்றைக்கு தற்செயலா வந்திருக்கலாம், நீங்க எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம், எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பரலோகம் இன்றைக்கு இந்த இடத்துல எதிர்பார்ப்போடு இறங்கி வந்திருக்கிறது. நாம் பெறுகிற மெய்யான ஒளியை சுமக்கிற சில நபர்கள் கர்த்தர் இன்றைக்கு ஏற்படுத்த இறங்கி வந்திருக்கிறார். இதை சுமந்து கொண்டு போவதற்காக இந்த பிரகாசத்தை முதலாவது நீ பார்க்க போகிற இடம் உன் வீட்டுக்குள்ளே உன்னில் இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்க பண்ண போவதற்காக. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா மூட நம்பிக்கை, அவபக்தி, வேண்டாமிருப்பு, எரிச்சல், கோபங்கள், சண்டை உள்ள எல்லா நபருக்குள்ள இருக்கிற இருட்டின் சக்திகள், அந்தகாரத்தின் சக்திகள் வெளிச்சமாக இருக்கிற நீங்கள் போகிறபடினால அவர்களுக்கு அகன்று போக போகிறது. எத்தனை பேர் அமைச்சர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனையோ தடவை சந்தித்து பார்த்திருக்கிறீங்க, எத்தனையோ தடவை போராடி பார்த்திருக்கிறீங்க. இன்னும் அவங்க செயல்பாடுல, சுதந்திரமாக, பழக்கமாக, ஐயோ புலம்புற நாட்களை விட்டுங்க. இன்றைக்கு ஒரே ஒன்று உங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளுங்க, என்னை கர்த்தர் ஒளியாக மாற்றிருக்கிறார். இன்றைக்கு நான் போக போகிறேன், முத்தி தெரிந்தவனாய் போக போகிறேன். அந்த அறிவின் வெளிச்சத்தை கர்த்தர் இருதயத்திற்குள்ள கொடுத்திருக்கிறார். நான் போக போகிறேன். இருளுக்கு என் வீட்டுல இடம் இல்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இருட்டுக்கு என் வீட்டுல இடம் இல்லை. எத்தனை பேர் சத்தியத்தை எடுத்துக்கொண்டு போக ஆயத்தமா இருக்கீங்க?
பாரு, நான் எந்தெந்த சத்தியத்தை நான் கொடுக்கறனோ அந்தந்த சத்தியத்தை வைத்து தான் நான் ஜெபம் பண்ணுறேன். அந்த சத்தியத்தை வைத்து நான் ஜெபிக்கும் பொழுது நான் வேகமாக சில காரியங்களை என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டே வரேன். அதான் சொல்லுது பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். ரொம்ப நேரம் வேஸ்ட் ஆக வேண்டிய இடத்துல கொஞ்ச நேரத்திலே வேலை முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா, அறிந்த சத்தியத்தை என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்தி பார்த்தேன். பயன்படுத்தும் பொழுது அது அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறபடினால அதை விட்டு போவதற்கு எனக்கு மனமே இல்லை. 12 சீஷர்கள் விட்டு போவார்கள், ஆனால் 70 பாலகர்கள் இயேசுவின் நாமத்தில் போய் பிசாசுகளின் வியாதிஸ்தர்களையும் சோக்கிப்படுத்தி பிசாசுகளை திருத்தி அற்புதங்களை அடையாளங்களை செய்த பின்பு இந்த நாமத்தை விடமாட்டோம், தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி பேர் பதிக்கப்படுகிறதோ பதிக்கப்படுகிறோ, பேர் சொல்லப்படுகிறதோ சொல்லப்படுகிறோ, பேர் உயர்த்தப்படுகிறதோ உயர்த்தப்படுகிறோ, அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி 70 பாலகர் போனதை போல நீங்களும் நானும் புறப்பட போகிறோம். ஆமென். எத்தனை பேர் இங்க இருக்கீங்க சந்தோஷமாக? ஹalleluya. சத்தியத்தை கேட்ட உடனே உங்கள் ஜெபத்துக்குள்ள இந்த சத்தியத்தை வையுங்கள், உங்கள் நடைக்குள்ள இந்த சத்தியத்தை வையுங்கள். போகிற இடத்துல தைரியமா சொல்லுங்க, ஒளி வந்திருக்கிறேன். ஆமென். இருளுக்குரிய செயல்பாடுகள் அங்க இருந்துச்சுன்னா தைரியமா சொல்லுங்க, ஒளி வந்திருக்கிறேன். இருட்டே உனக்கு இங்க அனுமதி இல்லை. வீட்டுல யாராவது பேயாட்ட ஆடினாங்கன்னா, யாராவது சண்டை போட வந்தாங்கன்னா, யாராவது கோபப்பட வந்தாங்கன்னா அவங்க எதிர்த்து நிற்காதீங்க. உள்ள மனசுல சொல்லுங்க, வெளிச்சம் வந்திருக்கிற இருட்டு நாளி அவங்களுக்குள்ள இருக்க அனுமதி இல்லை. எத்தனை பேர் எதிர்த்து இருக்க ஆயத்தமா இருக்கீங்க? இப்படிதான் எதிர்த்து இருக்கிறோம். போய் நான் ஏசப்பாவுடைய புள்ள போனா போகாது. ஆமென். நான் ஒளியாயிருக்கிறேன், என் தேவன் ஒளியாயிருக்கிறபடினால, நானும் அவருக்குள்ள இருக்கிறபடினால, என்னையும் அவர் ஒளியாக்கி இருக்கிறபடினால, அந்த காலத்தில் இருளுக்குரிய செயல்பாடுகள் இனி இங்கே இடமில்ல. இன்னைக்கு நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டுக்குள்ளார இப்ப வெளிச்சம் உயர்த்தப்பட போகிறது. அந்த வெளிச்சத்துக்குள்ளார வீட்டில் இருக்க எல்லா டிக்கெட்டும் வந்துதான் ஆக வேண்டும், வந்துதான் ஆக வேண்டும். வராதது வர போகுது. ஹalleluya. இன்னும் விடாமல் பிடித்திருந்த நபர்கள் இன்றைக்கு சுமந்து போன வெளிச்சத்துக்குள்ளார அவர்கள் கடந்து வர போகிறார்கள். வெளியங்கமானது ஒன்றுமில்லை, எல்லாம் வெளிப்பட போகிறது, எல்லாம் வெளிப்பட போகிறது. வெளிச்சத்தின் அறிவு உங்கள் வீடுகளுக்குள்ளாக வியாபரிக்க போகிறது. விசுவாசிக்கிற நீங்க அந்த மகிமையான பிரகாசத்தை பார்க்க போறீங்க. ஹalleluya. ஒருவேளை ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்துல சொந்தக்காரங்களோ பந்தக்காரங்களோ சகோதர சகோதரிகளோ புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ ரட்சிக்கப்படாததால பெரிய கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைத்து குத்தி காட்டிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு தைரியமா சொல்லுங்க, ஒளியா வீட்டுல போக போற. இன்னைக்கு சாப்டர் முடியுது. ஒரு புதமனோட வீட்டுக்கு போனா மட்டும்தான் நம்மளுடைய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கணும். இல்லைங்க, அடுத்தவங்க வீட்டுக்கு போனாதான் நமக்குள்ள இந்த சக்தி வெளிப்படும். அப்படிலாம் இல்லை. இயேசு அறியாத ஒரு நபர் மேல போய் கையை வச்சு ஜெபம் பண்ணாதான் சக்தி வெளிப்படும். இல்லவே இல்லை. இயேசு சொல்றார், உங்க வீட்டுக்குள்ள அன்பின் மேல கணக்கு வச்சீங்கன்னா உங்க வீடு பிரகாசம் அடைய போகிறது. ஹalleluya. இந்த வீடு பிரகாசம் அடைஞ்சதுன்னா நமக்கு தைரியம் அடையும். என் வீட்டுல இருக்கிற எல்லா டிக்கெட்டுமே பிரகாசம் அடைஞ்சதுன்னா நிச்சயமா சொல்ல முடியும், அந்த வீடு பிரகாசம் அடையும். நான் போய் நின்ன பிரகாசம் அடையும். ஆமென். நிறைய பேரால் அநேக கண்கள் பிரகாசம் அடைய போகிறது, மனக்கண்கள் பிரகாசம் அடைய போகிறது. காஞ்சி பட்டணத்தில் அநேக மனக்கண்கள் பிரகாசம் அடைய போகிறது. இதில் அடைந்திருக்கிற மனக்கண்கள் பிரகாசம் அடைய போகிறது. மெய்யான சத்தியம் இதுவே சொல்லி அநேகர் உங்களுக்கு ஓடி வர போகிறார்கள். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கீழே வாசிப்போமா? தெளிவா சொல்லுது, வெளிச்சம் எப்படி இருக்குமா பாருங்க. நற்கிரியைகளை கண்டு யார மகிமைப்படுத்தும்படி, அதனால மகிமையை முன்னாடியே பார்த்துட்டோம். அப்புறமா யாருக்கு முன்பாக உங்க வெளிச்சம் பிரகாசம் அடையணுமா? யாருக்கு முன்பாக? எனக்கு முன்பாக இல்லை. அவர்கள் யாரு? அந்த காலத்துல
இருளிலே, பாவத்துல, இருட்டின் ஆதிக்கத்துல இருக்கிற நபர்களுக்கு நீங்கள் பிரகாசமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? சில பைத்தியங்கள் மாத்திரம் படிக்காதவங்க இவங்க போவாங்க அவங்க போவாங்க. நான்லாம் ஒஸ்தி எல்லாம் இல்ல. ஒஸ்தி யார் தெரியுமா? இந்த சத்தியத்தின்படி செயல்படுகிறவர்களே ஒஸ்தியா இருக்கிறார்கள். என் தேவன் யார ஒஸ்தியா பாக்குறாங்க தெரியுமா? காரணம் வந்து இறங்குறவங்க அல்ல, கோச்சு போட்டு வரவங்க அல்ல. யார் இந்த சத்தியத்தின்படி நடக்கிறார்கள், இந்த சத்தியத்தின் மேல ஆழமான விசுவாசம் யார் வைக்கிறார்களோ அவர்களே தேவனுடைய பார்வையில சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். சந்தோஷமாவர்களே சொல்லுவோமா? ஓ மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. நான் சொன்னது புரிஞ்சிச்சுங்களா? இந்த வசனம் புரிஞ்சிச்சுங்களா? பாருங்க, யார் மகிமைப்படுத்துறாங்க பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதாவை தான் யார் மகிமைப்படுத்துறாங்க? அந்த வசனத்தை பாருங்க, யார் மகிமைப்படுத்துறாங்க? நல்லா பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை. யார் பிதாவை? ஏன் ஆண்டவரை யாரோ மகிமைப்படுத்துறாங்க. நான் மகிமைப்படுத்த நீங்க சொல்லுற பாருங்க. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அப்படின்னா யாரோ என்னுடைய நல்ல செயல்களை பார்த்து எங்க அப்பாவா இருக்கிற என் தேவனை அவங்க மகிமைப்படுத்துறாங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? நான் மகிமைப்படுத்துறது மாத்திரமல்ல, நற்கிரியைகளோடு நடக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், ஓ உங்கள் தேவன் இவர்களை மாற்றிருக்கிறார், இவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். உங்க தேவனை மகிமைப்படுத்த போறாங்க. எத்தனை பேர் உங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்க உங்க தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி நீங்க வாழ்ந்துட்டே இருக்கீங்க? இல்லையா இன்னைக்கு மாறிதான் ஆக வேண்டும், மாறிதான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயோடு பேசும் பொழுது எத்தனை பேர் கேவலமா பேசிருக்கலாம். ஐயோ நாங்க போறோம்னா 6வது புருஷன் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அவங்கெல்லாம் போகக்கூடாது. 1 2 பரவாயில்ல, 5 புருஷர்கள் இனி அவன் நிறுத்த மாட்டாங்க, போகக்கூடாது. அவர்கள் பள்ளிப்பாடு. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள் பாவியில பிரதான பாவியில இருக்கிறவங்க தள்ளி போட்டுறாங்க. நான் சொல்றேன், அவர்களை தேடி போவதற்காக கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவை சும்மா உலகத்துக்கு அனுப்பல, இருளின் ஆதிக்கத்திற்குள்ள இருக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்காக இயேசு இந்த பூமிக்கு ஒளியாய் வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கிறீங்க? அப்படின்னா காஞ்சிபுரத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார் என்றால், சிலர் காஞ்சிபுரத்துல பிறந்திருக்கிறீங்க, சிலர் வெளியூர்ல பிறந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறீங்க. கருத்தை புரிந்து கொள்ளணும். உங்களை கர்த்தர் காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த பகுதிக்கு டார்ச் அடிப்பதற்காக, இந்த பகுதிக்கு வெளிச்சம் அடிப்பதற்காக, இந்த பகுதியில் இருக்கிற வீட்டுக்குள்ள வெளிச்சம் கொண்டு போவதற்காக, தெருக்களுக்குள்ள வெளிச்சம் கொண்டு போவதற்காக, தோப்புகளுக்குள்ள வெளிச்சம் கொண்டு போவதற்காக, தோப்புகளுக்குள்ள வெளிச்சம் கொண்டு போவதற்காக. ஆமென். அந்த வெளிச்சம்னா என்ன தெரியுங்களா? அறிவு, தேவனுடைய அறிவு. தேவனை அறிகிற அறிவுடைய அர்த்தம் தான் வெளிச்சம். சுருக்கமா சொல்ற பாருங்க, வெளிச்சம் என்றால் தேவனை அறிகிற அறிவுதான் வெளிச்சம். இருள் என்றால் தேவனை அறிகிற அறிவை எதிர்க்கிறது தான் இருள். புரிஞ்சுங்களா? 2 பக்கம் புரிஞ்சுங்களா? வெளிச்சம் என்னங்க? தேவனை அறிகிற அறிவு வெளிச்சம். அந்த அறிவை யார் எதிர்க்கிறாங்களோ, அதை வேணாம் சொல்லி உதறாங்களோ, அதுதான் இருள். வெளிச்சம் புரிஞ்சுட்டீங்களா? வெளிச்சம் என்றால் தேவனை அறிகிற அறிவு வெளிச்சம். இருள் என்றால் அந்த அறிவை எதிர்க்கிற யாரா இருந்தாலும் அது இருள். அப்ப இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், சத்தியத்தை கேட்டு அதை எதிர்க்கிறோமா, அதை விட்டு விடுறோமா என்றால் நீங்களும் நானும் இருட்டாக இருக்கிறோம். ஆனா அந்த அறிவை அடைஞ்சிட்டு இன்னும் அறிவை விட்டு அது மாறாம இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் வெளிச்சமா இருக்கிறோம். தைரியமா போலாங்க, இருட்டு இடத்துக்கு தைரியமா போலாம். ஒரு காரிருள் சூழ்ந்திருந்தாலும் நீ வெளிச்சமா நீ போகும் பொழுது காரிருள் அங்க இருக்க முடியாது, கொஞ்சம் இருக்க முடியாது, முழுவதும் அங்க இருந்து அது அகன்றுதான் ஆக வேண்டும். எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களை அப்படிதான் அனுபவிக்கிறார். உலகத்துக்கு ஒளி. எத்தனை பேர் நீங்க இருக்கீங்க? யாரெல்லாம் ஒளியா இருக்கிறீங்க? ஒளியா இருக்கிற மட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். உலகத்துக்கு ஒளினா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உலகம் இருட்டுல இருக்கிறபடினாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கலாம். அப்ப நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும் என்றால் அர்த்தம் என்ன? உலகத்திற்கு வெளிச்சமா இருக்க வேண்டும் என்றால் அர்த்தம் என்ன?
நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வெளிச்சம் எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா? எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா? உலகத்தின் முடிவு பரியந்தம் போகணும். எல்லா பவுண்டரி உலகத்தோடைய எல்லையில் இருக்கு பாருங்க, எல்லை முழுவதும். அதான் சுருக்கமா சொல்றாங்க, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அடங்கி டப்பாக்குள்ள எரிக்கிற ஒரு வெளிச்சம் அல்ல, ஏதோ பேட்டரியில வர வெளிச்சம் அல்ல, ஏதோ அரசாங்கம் கொடுக்கிற அவன் மின்சாரத்தின் வெளிச்சம் அல்ல. இது உன்னதமான தேவன் சூரியனை உண்டாக்கியவர். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை உண்டாக்கினவர் அவர். அந்த வெளிச்சத்தை எனக்குள்ளே உண்டாக்கி இருக்கிறார். எதற்காக உண்டாக்கி இருக்கிறார்? நான் புறப்பட்டு பிரகாசிப்பதற்காக. கைகள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உங்களில் விழுந்த என்ன ஆக்கிரமத்தில் மறித்திருந்த எனக்கு ஒரு வெளிச்சத்தை கட்ட தந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அழகா பாருங்க, உலகத்துக்கு வெளிச்சம் இருக்கிறீங்க. நீங்க மலை மேல இருக்கணுங்க, மறைக்கப்பட முடியாதுங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கை தண்ணீர் மேல் வைங்க. தயவு செய்து விளக்க மூடிடாதீங்க, விளக்க தண்ணீர் மேல வைங்க. ஆமென். அது வீட்டில் உள்ள யாவருக்கும். புரிஞ்சுச்சா? எப்பவுமே எஸ்கேப் ஆக முடியாது, யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. யாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். புள்ளி வச்சுட்டா கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிங்க? கொடுக்கும். இந்த ஒளி இன்னைக்கு வீட்டுக்கு போக போகுது. இந்த ஒளி அங்க போக போகுது. கொடுத்திருக்கிற டிவிஷனுக்கு இந்த ஒளி போக போகுது. ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஒளி போக போகுது. அந்த வீட்டுக்குள்ள ஒளி போக போகுது. வியாதியாய் படுத்திருக்கிற அந்த வீட்டுக்குள்ள இந்த ஒளி போக போகுது. அடுத்தவனோட ஒளியை பிச்சை கேட்க தேவையில்லை. உனக்குள்ளே காத்த ஒளியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ போகிற இடத்துல நீ தண்ணீர் மேல பிரகாசமாக இருக்கும் பொழுது அவர்கள் முன்பாக வெளிச்சம் பிரகாசமடையும். யாவரும் வெளிச்சத்திற்குள்ள வருவார்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல நான் விருப்பப்படுறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமா? இருள் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிச்சத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பதத்தை இங்க நம்ம பார்க்க முடியும். முதல் வசனத்திலிருந்து நம்ம போக போகிறோம். வாசிங்க வேகமாக, எல்லாருமா திருப்பிக் கொள்ளுங்க. பைபிள் இல்லாதவங்க ஸ்கிரீன்ல பாருங்க. வாசிங்க. தயவு செய்து கவனிங்க. எந்த மாதிரி பிள்ளைகளை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டுமா? யாருக்கு பிரியமா இருக்கணுமா? மாமாக்கோ மச்சானுக்கோ சொந்தக்காரனுக்கோ அல்ல, பாஸ்டருக்கு அல்ல. யாருக்கு பிரியமா இருக்க வேண்டும்? ஒரு விஷயம் கண்களை மூடி சொல்லுங்க. உங்க ஆத்மா கிட்ட தேவனுக்கு பிரியமாய் வாழணும், தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும். பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்ற வேண்டும். உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. ஒரு சுவிசேஷத்தை நீங்க உங்க ஜடத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும், உங்க மாம்சத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டுமே. ஒரு வார்த்தை சொல்லுங்க. பிரியமான பிள்ளையை போல தேவனை பின்பற்ற வேண்டும். என் தேவனுக்கு நான் பிரியமுள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் உண்மையாக ஜெபம் பண்ணீங்க? சந்தோஷத்தோட நல்ல சொல்லுங்க. எப்படி இருக்கணுமா ஆண்டவருக்கு? எப்படி இருக்கணுமா ஆண்டவருக்கு? எல்லாருமே சொல்லுங்களேன். ஆண்டவர் பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்கல. எப்படி இருக்கணுமா? பிரியமான பிள்ளை. யார் இருக்க போறா? பிரியமான பிள்ளையா யார் இருக்க போறா? யார் பிரியமான பிள்ளையா இருக்க போறா? ஒரு 1/2 கை தெரியுது, 1.5 கை தெரியுது, 4 கை தெரியுது. பிரியமான தேவனுக்கு நான் இருக்க போகிறேன். அவமான கற்ற கைகள் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென் சொல்லுவோமா? ஓ என் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் பிரியமுள்ளவனாய் நான் வாழப் போகிறேன். அப்புறம் என்ன அர்த்தம்? இரவு பகலும் வேதத்தை தியானித்து சிலுவையை முறுமுறுக்காமல் சுமக்கிறவங்களால மாத்திரம்தான் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கவே முடியும். அவர் அவங்க மேல பிரியமாய் இருப்பார், நீங்க அவங்க மேல பிரியமாய் இருப்போம். நீங்க வாசிப்போம். முதல்ல இருந்து வாசிப்போம். 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். தள்ளி போட்டுறாதீங்க. இந்த வசனத்தை ரொம்ப முக்கியமான வசனம். ரிஜெக்ட் பண்ணாதீங்க.
சாப்பிடும் போது இது எனக்கு பிடிக்காது, அதை எனக்கு பிடிக்காது ஒதுக்கி வைக்கிற மாதிரி இந்த வசனத்தை ஒதுக்கி வச்சிடாதீங்க. மிக முக்கியமான வசனம், பரிசுத்தவான்களும் ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் அப்புறம் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. இருட்டுல இருந்து வெளிச்சம் அடைந்திருக்கிற உங்களுக்குள்ள இதான் இருக்கக்கூடாது ஆண்டவர் சொல்றார். உங்களுக்குள்ள இவைகள் எல்லாம் இருந்தது என்றால் நீங்கள் இருட்டுக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். இது வெளிச்சம் அடையவில்லை. இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார், வெளிச்சம் அடைவதற்காக. திருப்பி கீழே பார்ப்போம். இருட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்னென்ன இருக்கும் பாருங்க. ஐயோ, ஆமா பாருங்க, நான் சொன்ன பாருங்க, வெளிச்சத்துல இருக்கிறவங்களுக்கு அறிவு இருக்கு. என்ன அறிவு? தேவனால் கொடுக்கப்பட்ட அறிவு, தேவனை அறிகிற அறிவு. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இருட்டுல இருக்கிறவங்களுக்கு புத்தி இருக்காது. கண்டதை பேசுவாங்க, கண்டதை செய்வாங்க. அது வீட்டில் இருக்கிற சமாதானத்தை உடைச்சிடும், சந்தோஷத்தை உடைச்சிடும், குடும்பத்தை சின்ன பின்னமும் உடைச்சிடும். பாருங்க, இந்த இடத்துல அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்தாலே தகும். யாருங்க? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் என்ன வருமா? 10 பங்களா வருமா போட்டிருக்கு. கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல என்ன வரும்? ஏற்கனவே ஒரு நாள் பிரசங்கிக்கும் போது சொன்ன தீர்க்கதரிசிகள் மூலமாக, தெய்வ தூதர்கள் மூலமாக வகை வகையாக பங்கு பங்காக சொல்லப்பட்டது நிறைவேறினது உண்மை என்றால், குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சொல்லப்படுகிறது எல்லாம் அதை காட்டிலும் வேகமாய் நிறைவேறும். எத்தனை பேர் சத்தியத்தின் மேல நம்பிக்கை ஆயத்தமா இருக்கீங்க? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல கோபாக்னி வரும். அப்புறம் வீணான வார்த்தையினால உங்களை மோசம் போக பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றார் தெரியுமா? ஒளியை அடைந்தவர்கள், அடைய போகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒளியை அடைந்தவர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பேச முடியாது பாருங்க, எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். உங்களால பேச முடியாது பாருங்க, எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஆமென். சொல்ல முடியலனாலே பிரச்சனை தான் இருக்கிறீங்க அர்த்தம். இங்கேயே பேச முடியலன்னா இருட்டுக்குள்ள இருக்கிற நபர்கிட்ட எப்படியா பேச முடியும்? சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையா சொல்லுங்க. ரொம்ப போரா போகுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கிறவங்க முகத்துல நல்லா சிரிப்பு நான் பாக்குறேன், சந்தோஷமா இருக்கு. நீங்க பாருங்க, முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாயிருங்கள். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, யாருக்கு பங்காளிகளா இருக்கக்கூடாதா? இருட்டில் இருக்கிற நபர்களுக்கு நீங்கள் பங்காளியா இருக்கக்கூடாது. சில வீட்டுல நாங்க பாக்குறோம், மாமா வந்து சொன்னாங்க அதனாலதான் இப்படி செஞ்சோம், மச்சான் வந்து சொன்னாங்க அதனால இது செஞ்சோம், செஞ்சு முடிச்சவங்க சந்தோஷப்படாதீங்க. கர்த்தரை தூக்கப்படுத்திருக்கிறீர்கள். வெளிச்சமா இருக்கிற இடத்துல இருளுக்கு இடத்தை கொடுத்து தன்னை காரியத்தை உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்ய அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள். எவ்வளவு ஆண்டவர் துக்கப்பட்டிருப்பா தெரியுமா? வெளிச்சமா வைத்த இடத்துல இருள் அழைத்து இருக்கிறதே, இருளை திருத்த வேண்டுவதற்காக கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்தார். எதிரே இருக்கிறீங்க. ஹalleluya. நீங்க அவங்களுக்கு எப்படி இருக்க கூடாது? பங்காளிகளா இராதீர்கள். 8ஆம் வசனம், அந்தகாரத்தில் இருந்தீங்க, இப்பொழுதோ எப்படி இருக்கிறீங்க? பக்கத்துல சொல்லுங்க, நீங்க இருட்டுல இருந்தீங்க, இப்ப வெளிச்சத்துல இருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க இருட்டுல இருந்தீங்க, இப்ப வெளிச்சத்துல இருக்கிறீங்க. வெளிச்சம் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. உலகத்துக்கு ஒளி மட்டும் யாரு? அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓகே, கீழே வாசிப்போம். வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. தினந்தோறும் உங்கள் புத்தி மண்டலத்துல, உங்கள் மாம்சத்துக்கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் சொல்லுங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு அந்த வார்த்தை புரியுற மாதிரி சொல்லிக் கொடுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். போதும், அடுத்த வருஷம் கீழே
இல்லைனாலே அவங்க வாழ்க்கையில என்ன இருக்கு தெரியுமா? இருட்டுக்குரிய செயல்பாடுகள் தான். அந்த காலத்தில் கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை ஒளியே நீ கடிந்து கொள். அப்புறம் வெளிரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளிரங்கமாகும். வெளிரங்கமாக்குகிறது எல்லாம் ரெண்டு பதம் இங்க இருக்கிறது பாருங்க. ஒன்னு கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளிரங்கமாகும். வெளிரங்கமாக்குகிறதெல்லாம் இது ரெண்டுத்தையும் இன்னைக்கு செய்வதற்காக உங்களை நீ ஒப்பு கொடுக்கணுங்க. நான் சொல்றேன், இங்க பாருங்க, உங்க சொந்தக்காரங்களே உங்க பக்கத்துல இருக்கவங்களை குற்றவாளியா பார்க்காதீங்க. நீங்க தான் குற்றவாளி. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? சமரியா ஸ்திரீ குற்றவாளி அல்ல, நாம் தான் குற்றவாளி. நாம் தான் போய் சொல்ல வேண்டும், வெளிச்சம் காணிக்க வேண்டும். இது இருட்டமா, இது செய்யக்கூடாதுமா, இதோ வெளிச்சம், நீதிமன்ற பாறை எப்படி இருக்கு பாருமா, இங்க பாருமா, இங்க வாங்கமா. நீங்க தான் போய் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். பாரம்பரியமாய் நடத்தப்பட்டு கொண்ட நியாய தீர்ப்புக்கு ஏற்றவண்ணமாக இசைந்தவர்களாக ஆசாரியர்கள் லேவியர்கள் ஊழியர் செய்த அதே சபைக்குள்ளாக, அதே பாரம்பரிய சபைக்குள்ளாக வெளிச்சமான இயேசு கிறிஸ்து எழுப்பி நின்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து இதுவரையும் சபைக்குள்ளாக ஊழியர் இருந்தவர்கள், இதுவரையும் சபைக்குள்ள சபையாக இருந்தவர்கள் நியாய பிரமாணத்தினால ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் சௌக்கியத்தை பெற்றுக் கொள்ளாமல் இன்னும் ஒதுக்கப்பட்டிருந்த நாளத்தில் இயேசு கிறிஸ்து உள்ள போனா அங்கே சௌக்கியத்தை கொடுத்தார். எந்த இடத்திலும் வெளிச்சம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கு விரோதமாய் பேசும் பொழுது, இதை தகாதமாய் பேசும் பொழுது, இதை வேற வழியில குறுக்கு வழியில பேசும் பொழுது வெளிச்சமாய் இருக்கிற நீங்கள் நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது. வெளிச்சம் அங்கே வெளிநாம ஆக்கிதான் ஆக வேண்டும். கடிந்து கொண்டு பேசுவதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக வேண்டும். இருப்பீங்களா? இந்த இடத்துல இருக்கிறவங்க மட்டும் நிலையில சொல்லுங்க, தூங்குறவங்க மட்டும் நிலையில சொல்லுங்க. எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. அது இல்லையா? இப்ப நான் ஒன்று சொல்லி நான் முடிக்க போற நேரம் அதிகமாயிடுச்சு. பவுல் கமாலியருடைய பாதத்திலிருந்து மிகவும் சிறந்த நியாய பிரமாணத்தை கற்ற ஒரு மனிதன் தான் பவுல். கல்வி அறிவில் மிகவும் சிறந்தவர். நியாய பிரமாணத்திற்காக மிகவும் வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு நபர் தான் பவுல். ஆனால் ஒரு நாள் தன் வாழ்க்கை இருளடைந்து, ஒரு நாள் தன் வாழ்க்கைக்குள்ள சூரியன் பிரகாசித்த போது அந்த பிரகாசத்தை எடுத்துக்கொண்டு எந்த இடத்துல நியாய பிரமாணத்துக்காக இருந்தாரோ அதே இடத்துக்கு பவுல் நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அந்த சபையை மாற்றுகிறார். இதெல்லாம் சபை. எத்தனை பேருக்கு இருக்கீங்க? அந்த இடத்துக்கு பவுல் தான் போக முடியும். அந்த சபைக்குள்ள பவுல் தான் போக முடியும். ஏன்னா அந்த சபைக்கு போவதற்கு அதிகாரம் பவுல் இருக்கு. ஆமே சொல்லுங்க. உங்க சொந்தக்கார வீட்டுக்குள்ள போவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. உங்க தெருவில் இருக்கிற அந்த நபருடைய வீட்டுக்குள்ள போவதற்கு உங்களால் முடியும். உங்களுக்கு போக வேண்டிய இடமாக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற இடத்துல நீங்க தான் போக வேண்டும். வேற ஒரு இடத்துல இருந்து அங்கே வரக்கூடாது. ஒளி சந்தோஷமாக ஆராதனை சத்தத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒளியே ஒளியே உலகத்திற்கு ஒளி. உங்களிடத்திலிருந்து பதறிக்கொண்டே போகிறது. வீட்டு வீட்டு அல்ல, உன் வீட்டு வீட்டு அல்ல, உன் சகோதர வீட்டு வீட்டு அல்ல, உன் மாமா வீட்டு வீட்டு அல்ல, எல்லா வீட்டுக்குள்ளையும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும். ரத்த பந்தங்களுக்குள்ள ஒளி பரவ வேண்டும். இருளுக்குள்ள இருந்து இருப்பின் செயல்பாடுகளை செய்ய ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் வெளிச்சத்தின் அறிவு கடந்து செல்ல வேண்டும். மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? பவுலை குருடாக்கி கண்களை திறந்து விட்ட ஆண்டவர், பவுலின் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை உதிக்க வைத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் என்னை ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்க? அவரின் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். பழைய வெட்டாலும் இந்த வெளிச்சத்தின் அறிவை நான் அன்னைக்கு வைக்க மாட்டேன். என்னால சொல்லாம இருக்க முடியாது. பட்டினினாலும் பரவாயில்ல, உபத்திரவனாலும் பரவாயில்ல, பட்டயமா இருந்தாலும் பரவாயில்ல, சிறை சேதமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வெளிச்சத்தின் அறிவு உலகம் வேண்டும் கொண்டு செல்வே. அற்புத சபையின் அறிவு இதுவா இருக்க வேண்டும்.
புத்தியும் இதுவா இருக்க வேண்டும். ஏனென்றால் பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் இதுவா இருக்கிறது. சபை நீங்களும் நானும் இந்த வெளிச்சத்தின் அறிவை உலகமெங்கும் கொண்டு போக வேண்டும். கிராமமெங்கும் கொண்டு போக வேண்டும். தெருக்களெங்கும் கொண்டு போக வேண்டும். ஆமென். இன்னும் அநேக அறிவுடையவர்கள் இருக்கிறார்கள். கடிந்து கொள்ள வேண்டியதை கடிந்து கொள்ளுங்க. பிள்ளை பார்க்காதீங்க, யாரும் பார்க்காதீங்க. தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. வெளிச்சம் அங்கே பிரகாசிக்க பண்ணுவார் கர்த்தர். நீ கடிந்து கொள்ளும் பொழுது, நீ இருளை கடிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் உண்மை மேற்கொள்ள முடியாது. விசுவாசத்தில் உறுதி இருந்தால் ஆமென் சொல்லுங்க. நீங்கள் உண்மை மேற்கொள்ள முடியாது. தைரியமாய் கடிந்து கொள்ளுங்கள். அம்மா தப்பு பண்ணாங்கன்னா, உங்க அப்பா தப்பு பண்ணாங்கன்னா, உபதேசத்துக்கு சமாள நடக்கிறானா, உன் பிள்ளை, உன் தம்பி, உன் தங்கச்சி, சகோதரர் யாராலும் தைரியமா சொல்லுங்க. இது தவறு. இந்த வெளிச்சத்தில் அது இல்ல, இந்த வழியில் அது இல்ல, நீ போகிற வழி தவறு. நீ கடிந்து கொள்ளும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளிரங்கமாகும். வெளிரங்கமாக்குகிறது எல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முரட்டு சுபாவத்தில் இருக்கவங்க மனைக்கு வரக்கூடாது. சபைக்கு வந்து நின்றவங்க சபைக்கு வரக்கூடாது. உன் வீட்டுல இதுவரை இயேசுவை எதிர்த்தவங்க வரக்கூடாது. இயேசு இல்லாம என்னால வாழ்ந்து காட்ட முடியும் உங்ககிட்ட சவால் கொடுக்கிறவங்க வர போறாங்க. ஏனென்றால் உன் வெளிச்சத்தை காட்டுவதற்காக போகிறாள். அந்த வெளிச்சத்தை உன்னதமான தேவன் வெளிரங்கமாக மாற்ற போகிறார். நிக்கிற வேலை தான் வேலை, நம்மளுடைய வேலை. போற வேலை தான் நம்மளுடைய வேலை. பேச வேண்டிய வேலை தான் நம்மளுடைய வேலை. இருட்ட வெளிச்சமாய் மாற்ற ஆண்டவர் அவராய் விடுகிறார். எந்த மனுஷனையும் மாற்றக்கூடிய சக்தி என் தேவனிடத்தில் இருக்கு என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் மாற்றுகிற ஆண்டவர், என் ஆண்டவர் மாற்றுகிற ஆண்டவர். விசுவாசிக்கிறவங்க மாற்ற கையில் உயர்த்தி, என் ஆண்டவர் மாற்றுகிற ஆண்டவர். இருட்டுல மறைந்து போயிருந்த எனக்குள்ள வெளிச்சத்தை கொடுக்கிற மாற்றம் உண்டாகி இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரால் மாற்ற முடியும். இருளை மாற்ற முடியும், காலையில மாற்ற முடியும், என்ன மாற்ற முடியும்? என்னையும் பிரகாசிக்கப்படுகிற அவரால் முடியும். ஆமென். மாற்றுகிற சக்தியை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஏ பவுலே சவுலே, முள்ளுகள் உதைக்கிறதுக்கு கடினம். மாற்றுகிற சக்தியை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. மனக்கு சுபாவமாய் இருக்கிற ஒரு மீனவனை கர்த்தர் ஒரு சீஷனாய் மாற்றுகிறார். அவன் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லுகிறான். 3000 பேருடைய வாழ்க்கைக்குள்ள வெளிச்சம் கடந்து வருகிறது. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? ஹalleluya. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய சக்தி என் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறபடியால் மாற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எனக்குரிய வியாபாரிகிறார். சபையின் மத்தியில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கடைசியான வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். 14 17 வசனம் வேகமாய் வாசிப்போம். இதெல்லாம் கேட்டபடினால, கவனிச்சபடினால, புரிந்து கொண்டபடினால, ஆதலால் சுவிசேஷத்தை கேட்டும் அதற்குள்ள தூங்கிக் கொண்டிருக்கிற விழித்து மரித்தோரை வேண்டி எழுந்து, அப்பொழுது எப்பொழுது இதெல்லாம் விட்டு நாம் எழும்பும் பொழுது கிறிஸ்து நம்மளை பிரகாசிக்கப்படுவோம். ஏசாயா சொன்னார், எழுதி பிரகாசிக்கும் ஒளி வந்தது. தீர்க்க தரிசனம் தான் சொன்னாரே தவிர அவரால் அனுபவிக்க முடியல. ஆனா ஒளி, மெய்யான ஒளி என் காலகட்டத்திற்கு முன்பாக வந்து எனக்கு அந்த ஒளி கிடைக்கிறது. ஹalleluya. நான் ஒளியா இருக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள் கவனமா கவனிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து, உங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் கதை பேசுறீங்கன்னா, உலக கதை பேசுறீங்கன்னா, ஊர்வங்க பத்தி பேசுறீங்கன்னா, அவங்கள பத்தி இவங்கள பத்தி கேலி கூத்து பேசிட்டு இருக்கீங்கன்னா, உனக்குள்ள இருள் இருக்கிறதை தவிர வெளிச்சம் இல்லை. உனக்குள்ள வெளிச்சம் இருந்தா நீங்கள் இருக்கிற இடத்துல இருளில் இருக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்துக்குள்ள கடந்து வருவாங்க. எத்தனை பிள்ளைங்க மட்டும் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. இன்றைக்கு அற்புத ஏழு சபை வாலிப பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். ஒளியாய் உங்க பள்ளிக்கூடத்துக்கு போங்க, ஒளியாய் உங்களுடைய காலேஜுக்கு போங்க. கல்ச்சரல்ஸ் வந்துச்சுன்னா ஃபுல்லா வேஷம், நகத்துல பெயிண்ட், அந்த பெயிண்ட், இந்த பெயிண்ட், ஸ்கூல்ல ஆனுவல் டே வந்தா அதுக்கேற்ற ஒரு வேஷம். வெளிச்சம் எப்பொழுதுமே வேஷம் மாறவே மாறாது. வெளிச்சம் வெளிச்சமாகவே இருக்கும், உப்பு உப்பாகவே இருக்கும். உப்பு சாரமற்று போனா எல்லாரையும் மெதிக்கப்படுவதற்காக பயன்படுமே தவிர புகழப்படுவதற்காக பயன்படாது. வேஷப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, வெளிச்சம் கொடுப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். இருளுக்குள்ள போய் இருளில் ஒளித்துக் கொள்வது கிறிஸ்தவ வாழ்க்கையில. இருளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளிச்சம் காட்டுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் இருட்டை தேடி போக ஆயத்தமாக?
மறைஞ்சிருக்க கூடாது, உள்ள வெளிச்சம் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? கீழே வாசிக்கிறோம், ஞானமடியால் நீங்கள் ஞானம் பெற்றவர்களை போல, ஞானம் அற்றவர்களை போல. அப்ப எப்படி நடக்கணும்? ஞானம் பெற்றவர்களை போல நடக்கணும். சொல்லுங்க, ஞானம் அற்றவர்களை போல நான் நடக்க மாட்டேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தை சொல்லுங்க. ஒருவேளை இப்போ நீங்க ஆண்டருக்குள்ள ஆண்டருக்குள்ள பெரிய ஆளாக்கிக்கிறாங்க, நல்ல வீடு வசதி எல்லாம் கொடுத்து நல்லா பயங்கரமா ஆக்கிக்கிறார், ரொம்ப பெருசா ஆண்டருக்குள்ள வளர்ந்துட்டீங்க, ஆசீர்வாதம் வளர்ந்துட்டீங்க. ஆனாலும் குழந்தைய போல மாறினா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆனா பெரிய ஆள் ஆயிட்டு வாயெல்லாம் மறக்க மாட்டேங்க அப்படின்னா ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இங்க வேணா ராஜாவா இருக்கலாம், அந்த ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. சொல்லுவோமா எல்லாருமா சேர்ந்து? ஞானமற்றவனை போல அல்ல, ஞானம் உள்ளவனை போல நடப்பேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஞானம் உள்ளவர்களை போல நடங்க. தைரியமா சொல்லுங்க, ஞானம் உள்ளவர்களை போல நடங்க. போதும். நீங்க ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை எத்தனை பேர் யோசனைப்பட்டு போறீங்க? புறப்பட விசுவாசத்தோட யாரையுமே சார்ந்து இருக்காதீங்க, ஒளியை சார்ந்து இருங்க. வாங்க என் கூட, யாரையும் கூப்பிடாதீங்க, ஒளியை கூப்பிட்டு போங்க. விசுவாசியே பகலல்ல, விசுவாசி மகிமையின் வெளிச்சமாக உதிக்கும். அடுத்த நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை புரோசப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருடைய சித்தம் என்னன்னு உணர்ந்துட்டீங்க? கர்த்தருடைய சித்தம் நீங்கள் நானும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கு?